வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 248. உலக அமைதிக்கு இன்றியமையாதது ஓர் உலக பேரரசு என்பது தலைப்பு. உலக பொது ஆட்சி என்ற உயர் திட்டம் ஒன்றுதான் போர் எழாமல் ஒவ்வொரு நாட்டை அதனின் மக்கள் தம்மை அச்சமின்றி பாதுகாக்கும். உலக பொது ஆட்சிக்கு குறைந்த திட்டம் எதுவெனினும் பயன் தராது. உயர்ந்துள்ளது விஞ்ஞானம், விரைவு பயணம், செய்தி, வணிகம் எல்லாம். அருட்தந்தை திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விஷயம் ஓர் உலக ஆட்சி. என்ன காரணம்? நோக்கம் உலக அமைதி. உலகம் முழுவதும் மனிதகுலம் அமைதியாக வாழ வேண்டுமானால் அதற்கு தேவைப்படுவது ஒருங்கிணைந்த ஓர் ஆட்சி முறை மட்டுமே. ஏனெனில் இந்த உயர் திட்டம் உலகம் முழுமைக்கும் ஓர் ஆட்சி என்கின்ற உயர் திட்டம் இருக்கும் பொழுதுதான் நாடுகளுக்கு நடுவே போர் எழாமல் இருக்கும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டின் மக்களும் அச்சமின்றி பாதுகாப்பாக வாழ வழி பிறக்கும். இப்படி ஓர் உலக ஆட்சிக்கு குறைந்த திட்டம் நீங்கள் எதை கொண்டு வந்தாலும் அது பயன் தராது. இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக பயணம் விரைவாகி இருக்கிறது விமானங்கள் மூலம். ஒரு காலத்தில் நமக்கு தெரியும், ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு நடந்துதான் சென்றார்கள். அரசர்கள், வணிகர்கள் போன்ற ஒரு சிலரிடம்தான் வண்டி, ரதம் என்கிற தேர் இருந்தது. ஆனால் இன்று விமானத்தில் சாதாரண மனிதரும் பறக்க முடிகிறது. எனவே விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக வியாபாரமே இன்று நாடுகள் இணைந்த ஒரு வணிகமாக இருக்கிறது. அதே போல செய்தி தொடர்பு இன்று போல் வேறு எந்த காலத்திலும் இவ்வளவு விரைவாக இல்லை. ஒரு நொடிக்குள் உலகம் முழுவதும் எங்கே என்ன நடந்தாலும் நமக்கு செய்தி வந்து விடுகிறது. இப்படி இருக்கும் பொழுது நாடுகள் இணைந்த ஓர் உலக ஆட்சி மட்டுமே மனிதரை அமைதியாக வாழ வைக்க வல்லது. எனவே அறிஞர்கள் அதை நோக்கியே மனித குலத்தை நகர்த்த வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.